நீ சரியான பைத்தியம் போல இருக்க. அதனாலதான் ஏதோ உளறிக்கிட்டு இருக்க. இனிமேல் அது கொஞ்சம் ஜாக்கிரதையா போ. அப்பதான் உடம்புல உயிர் இருக்கும். இல்லனா ரோட்ல போனமா தான் கிடப்ப. நேத்து அமிர்தாவை பத்தி உங்ககிட்ட எல்லாம் ஒரு உண்மையை சொல்ல வந்தேன். ஆனா என்னால சொல்ல முடியல. அதனாலதான் எல்லாத்தையும் நான் இதுல எழுதி கொண்டு வந்திருக்கேன். இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணோட ஃபுல் டீடைல்ஸும் எனக்கு வேணும். இல்லனா போட்டோவை கொண்டு போய் பாட்டிமா கிட்டயும் அத்தை கிட்டயும் காட்டிடுவேன். நீ படிச்சுட்டு அவங்க கிட்டயும் கொடு. அமிர்தா நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி கரெக்ட். படிப்படி மேல படி. இனிமேதான் விஷயமே இருக்கு, படி. படிங்க படிங்க. அதுல நான் எழுதி இருக்கிறதெல்லாம் பொய் இல்ல, உண்மை. ஒரு எழுத்து விடாம எல்லாமே உண்மை. அன்னைக்கு நான் இதைத்தான் சொல்ல வந்தேன். ஆனா இந்த அமிர்தா சித்தப்பா, நாங்க உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். ஐ அம் ரியலி சாரி. இப்பவாவது நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு புரியுதா? ஆமா மாமா, அமிர்தா மேல நீங்க இந்த அளவுக்கு நல்ல அபிப்பிராயத்தோட இருப்பீங்கன்னு உண்மையிலே நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நீ என்னமா சொல்ற? என்ன சித்தப்பா எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நீங்க இந்த பேப்பர்ல அமிர்தாவை பத்தி ரொம்ப நல்ல விஷயங்கள் எழுதியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் அவளை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல வரும்போது நீங்க என்னமோ அவ மேல தேவையில்லாம பழி போடுறீங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இருந்தாலும் மாமா, அமிர்தாவை பாராட்டுறதெல்லாம் சரி, ஆனா அதுக்குன்னு சின்னத்தைய குறைச்சு பேசுறது தப்பு இல்லையா? என்னது? என்ன இருந்தாலும் அவங்க உங்களோட மனைவி. இத்தனை வருஷம் உங்களோட குடும்பம் நடத்திருக்காங்க. அவங்கள போய் நீங்க அமிர்தாவோட ஒப்பிட்டு பேசுறது நல்லா இருக்குமா? ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. போதும், வாய் முடுங்க. அவங்க எல்லாம் கரெக்டா தான் சொல்றாங்க. நீங்க அதுல என்ன எழுதிருக்கீங்களோ அதை பார்த்து தான் சொல்றாங்க. என்ன எழுதியிருக்கேன் அத கூட படிங்க. என்னங்க, அமிர்தா ரொம்ப இன்னசென்ட், நான் ரொம்ப வயலன்ஸா? அமிர்தா மாதிரி ஒரு நல்ல குணம் எனக்கு இல்லையா? அவள மாதிரி ஒரு நல்ல மனசு எனக்கு சுத்தமா இல்லையா? நான் எப்படி இருக்கணுங்கிறத அமிர்தாவை பார்த்து கத்துக்கணுமா? நான் எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு அமிர்தாவை பார்த்து தான் புரிஞ்சுக்கணுமா? அமிர்தா தெய்வீகமான பொண்ணா? இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற மகாலட்சுமி அவ. என்னமோ சந்தர்ப்ப சூழ்நிலையால அவளை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ராஜியாவது எனக்கு புத்தி சொல்லியிருக்கணும். ஆனா என் தலையெழுத்து அவளும் எனக்கு புரிய வைக்கல. தெய்வீக அம்சத்தோட இருக்கிற அமிர்தா இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அமிர்தா உங்க பொண்ணு மட்டும் இல்ல, எனக்கும் பொண்ணு மாதிரி தான்.
என்னாச்சு மயூரி? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி அழறே? அத்தை, அர்ஜுன் யாரோ அமிர்தாங்கிற பொண்ணை லவ் பண்றானா அத்தை. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு முகத்தை மூடிட்டு இருக்க ஒரு போட்டோவையும் அவளோட துப்பட்டாவையும் வச்சிருக்கான். அதனாலதான் அர்ஜுன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றான். ஐயோ பைத்தியமே, எந்த உலகத்துல இருக்க நீ? ஆ? அவன் பேச்சை நம்பி நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எங்க காலத்துலலாம் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்ததுன்னா அவளோட போட்டோ, அவன் உபயோகப்படுத்தின பொருள் எல்லாம் வச்சிருப்பான். ஆனா நீ அர்ஜுன்ல இந்த காலத்து பசங்க, அதுலயும் அவன் ஒரு முகமே தெரியாத போட்டோ வச்சிருக்கான்னு சொல்ற. இதெல்லாம் நீ நம்புறியா? அப்புறம் அர்ஜுன் அப்படி சொல்றானே. அவன் உன்னை வெறுப்பேத்துறதுக்காக அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காமா? இல்ல அத்தை, அவன் சொன்னதெல்லாம் உண்மையாதான் இருக்கும். ஒருவேளை அவன் சொன்னதெல்லாம் உண்மையா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றது? அவன் யார ஆசைப்படுறானோ அவளையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்வேன்னு நினைச்சியா? நிச்சயமா இல்ல. ஆனா ஒரு விஷயம், நான் இப்படி சொல்றேனேன்னு நீ வருத்தப்படக்கூடாது. இந்த வீட்டுக்கு யார் மருமகளா வருவாங்கிறது முக்கியம் இல்ல. இந்த மாசத்திலேயே அர்ஜுனுக்கு கல்யாணம் முடிஞ்சே ஆகணும். ஏன் சொல்றேன்னா, அவனுக்கு இருக்கிற சர்ப்பதோஷம் நிவர்த்தி ஆகணும்னா அதுதான் இப்ப இருக்கிற ஒரே ஒரு வழி. பாட்டிமா, நீங்களும். ஆமாமா மயூரி, உங்க பாட்டி சொல்றது உண்மைதான். ஆனா நீ இந்த வீட்டு மருமகளா வரணுங்கிறது தான் எங்களோட ஆசை. அர்ஜுன் 1000 கதை சொல்லட்டுமே, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஒன்னதான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். ம்? என்ன ஆனாலும் சரி, அர்ஜுனை வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன். அவன் என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி எப்படி கட்டுறான்னு நானும் பாக்குறேன். எல்லார் உயிரையும் எடுத்துருவேன். இந்த மயூரி ரொம்ப சாஃப்டானவன் நினைச்சீங்கல்ல? இன்னைக்கு வரைக்கும் நான் பொறுமையா இருக்கிறது அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான். அவன் எனக்கு இல்லைன்னா இந்த மயூரியோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். அம்மா வா அமிர்தா, காஃபி ஏதாவது வேணுமா? சமையல் முடியறதுக்கு இன்னொரு 1/2 மணி நேரம் ஆகும். அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நேத்து ராத்திரி நான் உங்ககிட்ட என்னென்னமோலாம் பேசி உங்க மனசை புண்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. திக்கு தெரியாம நின்ன என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் மேல நீங்க ஒரு தாயா இருந்து உங்க மகளோட ஸ்தானத்தை கொடுத்துருக்கீங்க. ஆனா நான் உங்க மகளா உங்களுக்கு பாசத்தை கொடுக்கல. அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. நீ ஏமா இப்படி பேசுற? நீ எனக்கு மகளா வந்து என்கிட்ட இருக்கிற குறைய நிவர்த்தி பண்ணவாமா? இல்லம்மா, நான் என்னைக்குமே உங்க மகளா நடந்துக்கல. அதுக்கு காரணம் என்னால இப்பவும் என்னை பெத்த அம்மாவை மறக்க முடியாததால் தான். அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்காங்க. அவங்களோட நினைவுகளை என்னால கொஞ்சம் கூட மறக்க முடியல. நான் என்னம்மா பண்றது? அமிர்தா, உன் அப்பா அம்மாவோட நினைவுகள்ல இருந்து உன்னை வெளியே வர சொல்லி நான் எப்பவுமே சொல்ல மாட்டேமா. ஆனா பழைய நினைவுகள் மனசை சந்தோஷப்படுத்தோம்னா அதை நாம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா துக்கங்கள் மட்டுமே நிறைஞ்சிருக்கிற ஞாபகங்களை முடிஞ்ச வரைக்கும் நாம மறக்க முயற்சி பண்றதுதான் நல்லதுமா. இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதுமா. உனக்கு உன் அப்பா அம்மா ஞாபகம் வந்து கண்கலங்கி நிற்கும் போதெல்லாம் நான் உனக்கு தாய் பாசத்தை கொடுக்கறதுல தோத்து போயிட்டேனோன்னு எனக்கு தோணுதுமா. அதனாலதாம்மா அப்படி சொன்னேன். மன்னிச்சிருங்கம்மா, நான் வேணும்னே அப்படி நடந்துக்கல.
சில நேரத்துல திடீர்னு எனக்கே தெரியாம என் மனசு தடுமாறுது. அந்த நேரத்துல எங்க அம்மா அப்பாவோட ஞாபகம் வந்துரும். தயவு செஞ்சு என்னோட இந்த நடவடிக்கைய தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ அமிர்தா, நான் எப்பவுமே உன்னை பத்தி அப்படி நினைச்சதே இல்லம்மா. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுதுமா. சரி, நான் பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு போயிட்டு வரேன். கோவிலுக்கா? இந்த நேரத்துலயா? அங்க ஒரு சுவாமி இருக்காரு, அவரை பார்க்க. அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். நான் அவரை பார்த்து அவர்கிட்ட பேசினேன்னா மனசு கொஞ்சம் தெளிவா இருக்கும்மா. ஓஹோ, நீ போக போறது சிவன் கோவிலுக்கு தானா இல்ல பாம்புக நிறைஞ்சிருக்கிற தக்ஷகவனத்துக்கா? அங்கதான் போறேன். தக்ஷகவனத்துக்கு போற வழியில இருக்குல்ல அந்த சிவன் கோவிலுக்கு. ஏன் கேட்டீங்க? நீங்களும் என் கூட அந்த கோவிலுக்கு வரீங்களா? வரதா இருந்தா வாங்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அது வந்து நான் பாத்தீங்களா, நேத்து வந்த பொண்ணுக்கு கூட உங்க லட்சணம் என்னன்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. வயசுக்கு ஏத்த மரியாதையை காப்பாத்திக்க தெரியாதா உங்களுக்கு? அது அப்படி இல்லம்மா ராஜி. இப்ப நீங்க வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? அமிர்தா, எனக்கு நீ சந்தோஷமா இருக்கிறது முக்கியம். நீ எங்க வேணும்னாலும் போயிட்டு வா, நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி ஏன்னு கூட கேட்க மாட்டேன். சரிம்மா, நான் பூஜை ரூம்ல விளக்கேத்திட்டு பூஜை பண்ணிட்டு அப்புறம் கிளம்புறேன். சரிம்மா, உன் இஷ்டம். பத்திரமா போயிட்டு வா. ஒரு நிமிஷம் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நீ யாரா இருந்தாலும் சரி, உன் கடந்த காலம் எதுவா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பயங்கரமானதா இருந்தாலும் நீ என்னோட பொண்ணுங்கிறது மட்டும் அந்த ஆண்டவனால கூட மறுக்க முடியாது. உன்னாலதாம்மா எனக்கு தாய்மை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அம்மா, शंभो हर हर महादेव भिक्षांदे. அண்ணி, யாரோ பிச்சைக்காரன் வந்திருக்கான். அவங்களுக்கு என்ன வேணும் போட்டு அனுப்புங்க. வந்துட்டு ருத்ரா. அகங்காரங்கிற புற உன் கண்ணை முழுசா மூடிடுச்சு. அது மண்ணோட மண்ணாகிற வரைக்கும் நீ சரியான பாதையை பார்க்க வாய்ப்பே இல்லை. எல்லாம் சிவனுடைய விருப்பம். ருத்ரா, இது பிச்சைக்காரன் இல்ல, சாமியா இருப்பா. மன்னிச்சிருங்க சுவாமி, எங்க மச்சனை தெரியாம உங்களை பிச்சைக்காரன்னு சொல்லிட்டாரு. அவர் தெரியாம சொன்னதை மன்னிச்சிருங்க. அவர் உங்களை பார்க்காததுனால அப்படி சொல்லிட்டாரு. பசும்பால் குடிக்கிறவங்க புத்தி கூர்மையாகவும் எருமைப்பால் குடிக்கிறவங்க புத்தி மந்தமாகவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. பைரவனை குருவா ஏத்துக்கிட்ட இவன் இதை விட கூர்மையா இருக்க வாய்ப்பில்லையே. குருவை போல சிஷ்யன், அவனை போலவே அகங்காரம், அவனை போலவே நடவடிக்கைகள். சுவாமி, நீங்க பேசுறதையெல்லாம் கேட்கும்போது பெரிய ஞானிய போல இருக்கு. உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை கேட்கலாமா? தெரியும் தாய், உன் மனசுல என்ன கேள்வி இருக்குன்னு தெரியும் தாய். நீங்க பார்த்து வச்ச பொண்ணு உங்க மகன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான். அதனால உங்க அத்தை உண்ணாவிரதம் இருக்காங்க. உயிர் போனாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க.
இதுதானே உங்க கவலை? ஆமா சுவாமி. கவலைப்படாத தாயே, கூடிய சீக்கிரம் உன் பிரச்சனைகளுக்கும் உன் துன்பங்களுக்கும் நல்ல ஒரு பரிகாரம் கிடைக்கும். எப்படி சுவாமி தீர்வு கிடைக்கும்? என் பையன் நாங்க பார்த்து வச்சிருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவானா? தாயே, நாம வச்ச மரத்திலிருந்து வர பழங்களை நாம மட்டுமே சாப்பிடுவோம் நமக்கு தெரியுமா? அந்த பழங்களை யார் யார் சாப்பிடணும்னு யோகம் இருக்கோ அவங்களால மட்டும்தான் சாப்பிட முடியும். அதே மாதிரி உங்க பையன் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், எப்ப கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் அந்த சிவனுடைய, அந்த ஈஸ்வரன் விருப்பப்படிதான் எல்லாம் நடக்கும். மொத்தத்துல உங்க பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சு உங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். ஓம் நம சிவாய. நல்லதே நடக்கட்டுமா? ருத்ரா, வந்திருக்கிற சுவாமிஜி சாதாரணமானவர் இல்ல, பெரிய சக்தி உள்ளவரு, பெரிய ஞானி. நான் நம்ம அர்ஜுன் விஷயத்தை அவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவன் கல்யாண விஷயம், அத்தை உண்ணாவிரதம் இருக்கிறது எல்லாத்தையுமே எவ்வளவு சரியா சொன்னார் தெரியுமா? அவ்வளவு எதுக்கு, பைரவ பாபா தான் உன்னோட குருங்கிறதையும் கரெக்டா சொல்லிட்டாரு. எங்கேயோ இருக்கிறவரு நம்ம வீட்டுல நடக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் கரெக்டா சொல்றாருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஞானியா இருக்கணும்னு நீயே யோசிச்சு பாரு. அப்பேற்பட்ட ஒருத்தரை நீ பிச்சைக்காரனே சொல்லிட்டியேப்பா. அப்படியா? அவர் எங்க போனாரா? நீ இப்பதான்ப்பா பரப்பிட்டு போனாரு. நேத்து என் காரு முன்னாடி ஒரு கிழவை விழுந்தானே, அதே மாதிரி இருக்கா. இவனுக்கு எப்படி நம்ம வீட்டு விஷயம் தெரியும்? ஏய் ஏய், நில்லையா, நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. என் குருவை பத்தி அன்னிக்கிட்ட சொன்னையாமே, என் குருவை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? யாரையா நீ? அவன் ஒரு துஷ்டன். கபட மந்திரங்களை கத்துக்கிட்டு அதை மற்றவங்க மேல பிரயோகப்படுத்தி மனுஷத்தன்மையை அழிக்கக்கூடிய துஷ்டன். நீ அவன் சகவாசத்தை விட்டுடு, அப்பதான் உருப்படுவ. இல்ல இன்னும் தாழ்ந்து போயிடுவ. எல்லாத்துக்கும் மேல பொக்கிஷமான உன் வாழ்க்கையை நீ பாழ்படுத்திப்ப. போது நிறுத்துவும் ஊசி உபதேசத்தை. வீடு வீட போய் பிச்சை கேட்கிற ஆளு நீ, எனக்கே புத்தி சொல்றியா? தன்மானத்தை விட்டு பிச்சை கேட்கிற உன்கிட்ட இருந்த நான் அறிவுரை கேட்கணுங்கிறியா? அவ்வளவு திமிரா உனக்கு? போயா போ, இன்னொரு முறை என் கண்ணிலேயே படக்கூடாத. புத்தி இல்லாதவங்களுக்கு எவ்வளவு அறிவுரை சொன்னாலும் அவங்க மண்டையில் அது ஏறாது. எப்படி பாரிய உளிய வச்சு செதுக்காம சிற்பம் கிடைக்காதோ அப்படியே உனக்கும் அடி விழாம நீ மனுஷன் ஆக மாட்ட. போது நிறுத்தியா? பெரிய வேதாந்திரி மாதிரி பேசிட்டா உன் பேச்செல்லாம் நான் கேட்பேன்னு நினைச்சிட்டியா? அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கையேந்திர நீ
எனக்கு புத்திமதி சொல்றியா? வாழ்க்கை எப்படி வாழணும்னு எனக்கு சொல்லித் தரியா? போ போ. உடலும் புத்தியும் அழுக்காவே இருக்கு. அந்த அழுக்கு நீங்கிற வரைக்கும் உடலும் புத்தியும் தெளிய போறதே இல்லை. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இல்ல, பாக்குறதுக்கு ஏதோ பிச்சைக்கார மாதிரி இருக்கான். இவனுக்கு இப்படி இவ்வளவு விஷயங்கள் தெரியும், அதுவும் பாபாவை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கான். யார் இந்த ஆளு?